6 மேக்ஸ் குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். வீடியோஸை ஷேர் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது டவுட்டுனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஷின்ஸில் உள்ள வினாக்களுக்கான விடைகளை பார்க்க போகிறோம். ஸோ அதில் நமக்கு ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பொருளின் குறித்த விலை ரூபாய் 25. தள்ளுபடி எதுவும் வழங்காததால் லாபம் அல்லது நஷ்டம் எதுவும் இல்லை எனில் அப்பொருளின் அடக்க விலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பொருளோட அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு பொருளோட குறித்த விலை 125. அப்போ தள்ளுபடி எதுவும் கொடுக்கல. சரிங்களா? அப்போ குறித்த விலையும் விற்ற விலையும் எப்படி இருக்க போகுதுன்னா சமமாக இருக்க போகுது. இந்த விற்ற விலையும் குறித்த விலையும் சமமாக இருக்கும். சரிங்களா? குறித்த விலை என்ன சொல்லியிருக்காங்க? 125. அப்போ விற்ற விலை என்ன அப்படின்னா 125 ரூபா இருக்குது. லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னா அடக்க விலையும் விற்ற விலையும் சமமாக இருக்க போகுது. அப்போ விற்ற விலை 125னா அடக்க விலையும் என்னவாக தான் இருக்க போகுதுன்னா 125 ரூபாய் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ அவங்க கேட்குறது அடக்க விலையை தான் கேட்குறாங்க. அடக்க விலை 125 ரூபாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 2 லட்சத்துக்கு ஒரு காரை விற்பனை செய்ததில் ஒருவர் 20% நஷ்டமடைந்தார். அப்போ அவர் வாங்கினது 100% இருக்கும். அதில் 20% நஷ்டமாக ஆயிடுச்சு அப்படின்னா 80% தான் என்ன பண்ணியிருப்பார்னா அந்த காரை விற்பனை செய்திருப்பார். இங்கே விற்பனை விலை என்ன சொல்கிறாங்கன்னா 2 லட்சத்திற்கு விற்பனை செய்ததில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 2 லட்சத்தில் விற்பனை செய்தல் அப்படிங்கிறதால 80% தான் என்ன அப்படின்னா இந்த 2 லட்சம் ரூபாய். 80% தான் இந்த 2 லட்சம் எனில் அவர் கார் வாங்கிய விலையை காண்க. கார் வாங்கிய விலைனா அசல் விலையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது நேர்மாறல், அதாவது இங்கே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த ப்ரைஸு என்ன ஆகுனா இன்க்ரீஸ் ஆகும். நேர்மாறல்லாம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பக்கத்தில் அடிக்கலாம், மேலேயும் கீழே அடிச்சுக்கலாம். கிராஸில் உள்ள நம்பரை அடிக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பக்கத்தில் அடிக்கிறேன், மேலேயும் கீழே அடிக்கிறேன். சரிங்களா? இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோவுக்கு அடிச்சிடுறேன். 8 8, 2 8 16, பாக்கி 4 இருக்குது 40. 40ல் 8 40, இங்கே 2 ஜீரோ இருக்குது. இப்போ கிராஸில் உள்ள நம்பரை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ கிராஸில் என்ன தான் பண்ணால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 100 × 2500 ஈக்குவல் டு என்ன வந்துடும் அப்படின்னா 2,50,000 ரூபாய். ஸோ அந்த காரோட வாங்கிய விலை என்ன அப்படின்னா 2,50,000 ரூபாய். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பொருளை ரூபாய் 820க்கு விற்பதனால் விற்கும் விலையில் 10% நஷ்டம் ஏற்படுகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. விற்பதனால் அப்படின்னா விற்பனை விலை என்ன அப்படின்னா 820 ரூபா. அப்படி விற்கும் பொழுது விற்கிற விலை என்ன இருக்கோ அதில் தான் 10% நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் 90% 820 எழுதிடக்கூடாது, அது தவறு. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா 820 ரூபாய்க்கு விற்பதனால் விற்கும் விலையில் 10% நஷ்டம் ஏற்படுகிறது. அப்போ விற்கும் விலை என்னது 820. அப்போ அதில் தான் 10% என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, நஷ்டம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 820ல் 10% எவ்வளோன்னா கடைசி இந்த இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரில் கடைசிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டோம்னா இதுதான் என்னவாக இருக்குன்னா 10% இருக்கும். இப்போ 1000 அப்படின்னு இருக்குன்னா 1000ல் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டோம்னா இதுதான் 100 இருக்கும். இப்போ 2520 இருக்குன்னா இதில் எனக்கு 10% வேணுன்னா கடைசிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம், இதுதான் என்ன இருக்கும் 10% இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 10%ங்கிறது என்ன அப்படின்னா 82 ரூபா. 82 ரூபாங்கிறது தான் நஷ்டம். நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா அதோட அடக்க விலையை கேட்குறாங்க. அடக்க விலைனா என்னது, இந்த விற்ற விலை ப்ளஸ் நஷ்டம் எவ்வளோ ஏற்படுதோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதுனோம்னா நமக்கு என்ன கிடைச்சுன்னா அடக்க விலை கிடைச்சிடும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 902 ரூபாய் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னா 902 ரூபாய். சரிங்களா? இது புக்கில் இருக்கும், அப்படியே ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனில் புத்தகத்தின் குறித்த விலை 220 எனில் அதன் அடக்க விலையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ கவனிங்க, குறித்த விலை 220 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தள்ளுபடி எதில் கொடுப்போம்னா குறித்த விலையிலேருந்து தான் தள்ளுபடி கொடுப்போம். ஸோ இப்போ தள்ளுபடி எத்தனை சதவீதம்? 10%. இதில் 10% பார்த்தோன்னே சொல்லிடலாம் 22. கடைசியிலேருந்து ஒரு சதம் தள்ளி புள்ளி வச்சோம்னா அதுதான் என்னென்னு சொல்லியிருக்கேன் 10%. சரியா? அப்போ தள்ளுபடினாவே நம்ம என்ன பண்ணுவோம், அதை மைனஸ் பண்ணிட்டு தான் அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுத்துட்டு வாங்கிட்டு வரோம் பர்டிகுலர் பொருளை. ஸோ இப்போ 220ல் 22 போச்சுன்னா என்ன வந்துருச்சுன்னா 198 ரூபாய்க்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த புத்தகத்தை சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி 198 ரூபாய்க்கு 10% தள்ளுபடி பண்ணி இந்த 198 ரூபாய்க்கு விற்கும் பொழுதும் 10% லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 198ங்கிறது விற்பனை விலை. எப்படி விற்ற விலை அப்படின்னா 10% லாபத்தில் விற்ற விலை. அப்போ 10% லாபத்தில் விற்றுருக்காங்கன்னா அசல் அடக்க விலை ஒரு 100%, லாபம் ஒரு 10%, ஆக மொத்தம் 110%ங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த 198. நமக்கு என்ன வேணும், அதோட அடக்க விலையை காண்கன்னு கேட்குறாங்க. அடக்க விலை 100% இருக்க போகுது. இதுவும் என்ன தான் அப்படின்னா நேர்மாறல். சரியா? நேர்மாறல்னால் பக்கத்தில் அடிக்கலாம், மேலேயும் கீழேயும் உள்ள நம்பரை அடிக்கலாம். கிராஸில் மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அடிக்கக்கூடாது. பக்கத்தில் இப்போ நான் மேலேயும் கீழேயும் உள்ளதில் இந்த 0 அடிச்சுக்கிறேன். இப்போ பக்கத்தில் அடிக்க போகிறேன். மேலேயும் கீழேயும் அடிக்கலாம்னா 11க்கு 10க்கும் அடிக்க முடியாதுங்கிறதால நான் அந்த பக்கம் போயிடுறேன். ஒரு 11 11, ஒரு 11 11, பாக்கி 8 இருக்கும். 88 பக்கத்தில் 8 இருக்குது. அப்போ 8 11 88 வந்துடும். இப்போ குறுக்க நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா குறுக்க உள்ள நம்பரை பெருக்கணும். குறுக்க என்ன இருக்குது, 18ம் 10 இருக்குது. அப்போ 10 × 18 என்ன வந்துடும் அப்படின்னா 180 ரூபாய். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 180 ரூபாய். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பொருளின் அடக்க விலையை விட குறித்த விலை 20%. ஒரு பொருளோட அடக்க விலை இப்போ நான் 100%ன்னு வச்சுக்கிட்டேன்னா அப்போ குறித்த விலை 20% அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குறித்த விலை 120% இருக்க போகுது. சரிங்களா? 10% தள்ளுபடிக்கு பின் 10% தள்ளுபடிக்கு பின் இந்த 120ல் 10% தள்ளுபடி பண்ணோம்னா 120ல் 10%ங்கிறது எவ்வளோ? 12. அப்போ தள்ளுபடி ஒரு 10% பண்ணிட்டோம்னா 120ல் 12 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா 108% அப்படின்னு கிடைக்கும். சரியா? தள்ளுபடிக்கு பின் தள்ளுபடி தரப்படுகிறது. தள்ளுபடிக்கு பின் பொருளோட விலை என்னென்னா இந்த 518 ரூபா 40 பைசா. அப்போ 108%ங்கிறது தான் இந்த 518 ரூபா 40 பைசா. ஏனெனில் அடக்க விலையை காண்க. அடக்க விலை எத்தனை சதவீதம்? 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுவும் நேர்மாறல் தான். ஏன்னா பர்சன்டேஜ் இங்கே கம்மியாகுது. அப்போ விலையும் என்ன ஆகுது அப்படின்னா பர்சன்டேஜ் கம்மியாகுது, விலையும் கம்மியாகுது. அப்போ இது என்ன மாறல் தான்? நேர்மாறல் தான். சரிங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி தான் அடிக்க போகிறோம். பக்கத்தில் அடிக்கலாம், மேலேயும் கீழேயும் அடிக்கலாம், குறுக்க மட்டும் அடிக்கக்கூடாது. கவனிங்க, இந்த முழு எண்ணாக இருக்கு இல்லையா, அந்த 0.40 இருக்கு இல்லையா, இதை நான் முழு எண்ணாக மாற்றுறதுக்காக இந்த பக்கத்தில் உள்ள நம்பரையும் 108யும் 518.40 அடிக்கிறேன்னா ரெண்டும் ஒன்று நியூமரேட்டரில் இன்னொன்று டினாமினேட்டரில் இருக்கிறதா அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேலேயும் கீழேயும் 100ஆல் பெருக்கிட்டா முழு எண்ணாக மாறிடுமா? அப்போ 108 கூட 2 0 சேர்த்துக்கிறேன். இந்த 518 4 0 கூட 2 0 சேர்த்தன்னா 2 சாணம் தள்ளி புள்ளி வைக்கணுமா? அப்போ 2 சாணம் தள்ளி புள்ளி வச்சோன்னா இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். சரியா? அப்போ அந்த 2 0 நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ என்ன வரும் நமக்கு? 51,840. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? இந்த 100%ங்கிறது தான் என்னென்னு பார்க்க போகிறோம். சரிங்க? இது எப்பொழுதும் போல் அடிக்க போகிறேன். பக்கத்தில் அடிக்கலாம், மேலேயும் கீழே அடிக்கலாம், குறுக்க மட்டும் அடிக்கக்கூடாது. கவனிங்க, இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் அடிச்சுக்கிறேன். இப்போ 108க்கும் 51,840க்கும் அடிக்க போகிறோம். இந்த 108 நான் 12ஆல் அடிக்கிறேன். சரிங்களா? 108 12ஆல் அடிக்கிறேன். 8 12 96, 9 12 என்ன வந்துடும்னா 108ன்னு வரும். இப்போ 51 நான் 12ஆல் அடிக்கிறேன். 4 12 48, பாக்கி 3 இருக்கும் 38. 38ல் எத்தனை 12 இருக்கும் அப்படின்னா 3 12 36, பாக்கி 2 இருக்கும் 24. 24 2 12 24, பக்கத்தில் 0. நெக்ஸ்ட்டு 9ஆல் அடிக்கிறேன். 9 9. சரியா? 4 9 36, பாக்கி எவ்வளோ இருக்குன்னா 43ல் 36 போச்சுன்னா 7 இருக்கும் 72. 72ல் 8 9 72, பக்கத்தில் என்ன இருக்குன்னா 0 இருக்குது. எல்லாத்தையுமே அடிச்சாச்சு. பாக்கி என்ன மட்டும் தான் இருக்குன்னா 480 தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த பொருளோட அடக்க விலை என்னவாக இருக்கும் அப்படின்னா ரூபாய் 480 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை ரூபாய் 9,720. மதிப்பு கூட்டு வரி 8% எனில் அதன் அடக்க விலையை காண்க அப்படின்னு கேட்குறான். மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை ரூபாய் 9,720, மதிப்பு கூட்டு வரி 8% சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பொருளோட விலை ப்ளஸ் மதிப்பு கூட்டு வரி ஒரு 8%. பொருளோட விலை 100% இருக்கும், மதிப்பு கூட்டு வரி 8%. அப்போ 108%ங்கிறது தான் இந்த 9,720. ஏனெனில் அடக்க விலையை காண்கன்னு கேட்குறாங்க. அடக்க விலைனா 100%, அதை தான் கேட்குறாங்க. சரிங்களா? இதுவும் நேர்மாறல் தான்.
ஸோ அப்போ பக்கத்தில் அடிக்கலாம், மேலேயும் கீழேயும் உள்ள நம்பருக்கு அடிக்கலாம், கிராஸில் மட்டும் அடிக்கக்கூடாது. கவனிங்க, நான் இதை அப்படியே அடிக்கிறேன். ஒரு தடவை 108, இதில் 9 தடவை 108 இருக்கும். 9 100 900 98 72. அப்போ 972 வந்துடுதா? பக்கத்தில் ஒரு 0 இருக்குது. இப்போ குறுக்க 90 100 இருக்குது. குறுக்க உள்ள நம்பரை பெருக்கு தான் சொல்லியிருக்கேன், மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். 90 × 100 என்ன வந்துடும்னா 9000. ஸோ இப்போ அந்த பொருளோட அடக்க விலை என்னவாக இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது, ரூபாய் 9000. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேஷ் ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. சரியா? ஒரு பொருளை இப்போ குறித்த விலையாக்கி வச்சுருக்கோம், அதுலேருந்து தள்ளுபடி கொடுத்தோம்னா அது என்ன விலையாயிடும்னா விற்பனை விலையாயிடும். சரிங்களா? இல்லைனா விற்ற விலை அப்படின்னு சொல்லலாம். அப்போ விற்ற விலை ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வந்துன்னா ஆப்ஷன் பி. இது ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? தியரி கொஸ்டின்ஸும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால் தியரி கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8. முகமது ரூபாய் 300 அடக்க விலை கொண்ட சட்டையை 20% நஷ்டத்திற்கு சலீமிடம் விற்றார். சலீம் அதனை 10% லாபத்திற்கு விற்றால் சலீம் என்ன விலைக்கு சட்டையை விற்றார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 30 ரூபா அதோட அடக்க விலை, இதில் 20% நஷ்டம் எவ்வளோ அப்படின்னா 20%. இதில் 10% எவ்வளோ 30. அப்போ 20%, 30 + 30 60ன்னு வந்துடும். ஸோ 30 ரூபா 300 ரூபாயில் 600 ரூபா நஷ்டமாக போயிடுச்சு. பாக்கி 240 ரூபாய்க்கு தான் யார்கிட்ட விற்றுருப்பான் அப்படின்னா சலீம்கிட்ட விற்றுருப்பான். இந்த 240ங்கிறது முகமது சலீம்கிட்ட விற்ற விலை. இப்போ சலீம் என்ன பண்ணுறான்னா அதனை 10% லாபத்தில் விற்கிறான். லாபம் 10%. இங்கே நஷ்டங்கிறதால மைனஸ் பண்ணிக்கிட்டோம். லாபம் 10%. இப்போ 240ல் 10% எவ்வளோனா 24. ஸோ இப்போ 24 லாபங்கிறதால அதை என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கிறோம். 240 + 24 என்ன வந்துடும்னா 264ங்கிறது தான் என்னவாக இருக்குன்னா இந்த சலீம் அந்த சட்டையை விற்ற விலையாக இருக்கும். சலீம் என்ன விலைக்கு சட்டையை விற்றாருன்னு தான் கேட்குறேன். ஆன்சர் 264, ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. தள்ளுபடி 20% தரப்படும் போது ஒரு பொருளின் விற்ற விலை 24 ரூபாய் 24. தள்ளுபடி எதுலேருந்து கொடுப்போம்? குறித்த விலையிலேருந்து கொடுப்போம். குறித்த விலை 100% இருக்கும். அதில் 20% தள்ளுபடி கொடுத்துட்டோம்னா 80% தான் என்ன பண்ணியிருப்போம்னா அந்த பொருளை விற்பனை பண்ணியிருப்போம். சரிங்களா? அப்போ இந்த 80%ங்கிறது தான் என்ன அப்படின்னா 24 ரூபாய். தள்ளுபடிக்கு பின்னா விற்ற விலை 84 ரூபா. தள்ளுபடிக்கு பின் எத்தனை சதவீதம் விற்கிறோம்? 80%. அதே பொருளுக்கு 30% தள்ளுபடி தரப்பட்டிருப்பேன். அப்போ 30% தள்ளுபடி கொடுத்துட்டோம்னா எவ்வளோ ரூபாய்க்கு அதை விற்றுருப்போம்னா 70% விற்றுருப்போம். அப்போ 70%க்கு விற்ற விலையை தான் கேட்குறாங்க. இதுவும் நேர்மாறல் தான். அப்படியே அடிக்கிறோம் பாருங்கள். மேலேயும் கீழையும் அடிச்சுக்கலாம், பக்கத்தில் அடிச்சுக்கலாம். 3 × 24. குறுக்க அடிக்கக்கூடாது. 3 7 பெருக்கிறோம். 3 × 7 என்ன வந்துடும் அப்படின்னா 21 ரூபாய். ஸோ ஆப்ஷன் ஏலே நமக்கு ஆன்சர் இருக்குது. ஆன்சர் 21 ரூபாய். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. ஓர் ஒலிபெருக்கியை ரூபாய் 768க்கு விற்பதால் ஒரு நபருக்கு 20% நஷ்டம் ஏற்படுகிறது. அப்போ 100%ல் 20% போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? 80%க்கு தான் அதை விட்டுருப்பான். அப்போ 80%ங்கிறது தான் இந்த 768. 20% லாபம் கிடைக்க ஒலிபெருக்கியை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. 20% எப்போ லாபம் கிடைக்குன்னா 120%. அதாவது அடக்க விலையான 100%, அதை விட இன்னொரு 20% கூடுதல் வைத்தா தான் 20% லாபம் கிடைக்கும். அப்போ 120%க்கு விற்ற விலையை தான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 20% லாபம் கிடைக்க ஒலிபெருக்கியை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் நேர்மாறல் தான். பக்கத்தில் உள்ள நம்பருக்கும் அடிக்கலாம், மேலே உள்ள நம்பருக்கும் கீழே உள்ள நம்பருக்கும் அடிக்கலாம். கிராஸில் அடிக்கக்கூடாது, குறுக்க பெருக்கணும். இந்த 0க்கும் இந்த 0க்கும் அடிச்சுக்கிறேன். 8 8. சரியா? இதில் 98 72. பாக்கி 4 இருக்கும் 48. 48ல் 6 8 48ன்னு இருக்கும். இப்போ குறுக்க தான் எனக்கு நம்பர் இருக்குது. கிராஸில் 12 96 இருக்கும். 12 96 என்ன பண்ணிடுறோம்? பெருக்கிடுறோம். சரியா? 12 9 108 வரும். 1080. 12 6 72. 1080 + 72 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1152 கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா 1152, ஆப்ஷன் டியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். அபிராமி ஒரு பயணப்பையை ரூபாய் 2730 கொடுத்து வாங்குகிறார். அவ்விலையில் 5% மதிப்பு கூட்டு வரியும் அடங்கி இருக்கிறது. மதிப்பு கூட்டு வரியை சேர்க்காமல் பயணப்பையின் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ மதிப்பு கூட்டு வரியை சேர்த்தோம்னா 105%ங்கிறது தான் இந்த 2730. சரிங்களா?
எனில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மதிப்புக்கூட்டு வரியை சேர்க்காமல் பயணப்பையோட விலை என்னன்னு கேட்குறாங்க. அந்த பயணப்பையோட அடக்க விலை என்னவாக இருக்கும்? 100% இருக்கும். 5% வேட்டு போடுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5% சேர்த்து எழுதுகிறோம், 2730. இதையும் எப்பொழுதும் அடிக்கிற மாதிரி அடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதை அடிக்கிறேன், மேலையும் கீழையும் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். இதில் 25 இருக்கும், இதில் 21 தடவை 5 இருக்கும். திரும்ப 21ஆலே அடிக்க போகிறேன். ஒரு தடவை 21, இதில் ஒரு தடவை 21 இருக்கும், பாக்கி 6 இருக்கும், 63. 63ல் 3 21 இருக்கும், பக்கத்தில் 0. ஸோ குறுக்க 20 ஒன்று இருக்குது, 130 இருக்குது. குறுக்க உள்ள நம்பரை பெருக்கணும். 20 × 130 ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா 2 13 26, பக்கத்தில் 2 0 சேர்த்துக்கிட்டோம்னா ஆன்சர் 2600. ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ரூபாய் 2600. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. ஒரு வியாபாரி ஒரு பொருளை ரூபாய் 1200க்கு வாங்கினார். அவர் வாங்கின விலை எவ்வளோ அப்படின்னா, வாங்கிய விலை 1200. பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்தி குறித்த விலை ஆக்கினார். அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்துறான். வாங்கினதில் 30% எவ்வளோன்னா, 10% எவ்வளோ அப்படின்னா 120. அப்போ 30% 3 தடவை 120 பெருக்கணும்னா 360. உயர்த்தி என்ன ஆக்கிட்டார் அப்படின்னா குறித்த விலை ஆக்கிட்டார். இப்போ அதோட விலை என்ன ஆகிடுதுன்னா 1560 ரூபா. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் இல்லையா? ஆட் பண்ணால் இதுதான் என்ன அப்படின்னா அதோட குறித்த விலை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதற்கு 20% தள்ளுபடி கொடுக்கிறார். எதுக்கு? குறித்த விலைக்கு 20% தள்ளுபடி. தள்ளுபடி எத்தனை சதவீதம்னா 20%. இந்த 1560ல் 10% எவ்வளோ அப்படின்னா 156. 156 2 தடவை பெருக்கணும்னா நமக்கு 20% எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 156 2 தடவை பெருக்கணும் அப்படின்னா 312 கிடைக்கும். 312. அப்போ தள்ளுபடினா நம்ம இங்கே மைனஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ 1560லேருந்து இந்த 312 நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? 60ல் 12 போச்சுன்னா ஒரு 48, 500ல் 300 போச்சுன்னா 200. 1248 ரூபா என்ன கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கும். அதுதான் என்ன அப்படின்னா விற்ற விலை, தள்ளுபடிக்கு அப்புறம் விற்ற விலை. இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா, எனில் விற்பனை விலை கண்டுபிடிச்சு மற்றும் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. லாபம் எவ்வளவோ அதை சதவீதமாக சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ அவங்க வாங்கின விலை வந்து 1200 தான். ஆனால் விற்ற விலை எவ்வளோ? 1200. இது விற்ற விலை, இது வாங்கிய விலை. இந்த விற்ற விலை வாங்கிய விலையை விட இந்த விற்ற விலையிலேருந்து வாங்கிய விலையை மைனஸ் பண்ணோம்னா லாபம் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? 1248ல் 1200 எவ்வளோ மைனஸ் பண்ணிட்டோம்னா 48 ரூபா கிடைக்கும். இதுதான் என்ன அப்படின்னா லாபம். அவங்க லாபத்தொகையை கேட்கல, லாபத்தை சதவீதமாக சொல்கிறாங்க. அப்போ லாபம் எவ்வளோ அதை மேலே எழுதிக்கிறோம். இந்த லாப சதவீதனாலும் சரி நஷ்ட சதவீதனாலும் சரி எதை பொறுத்து தான் கணக்கிடணும்னா அப்படின்னா அடக்க விலையை பொறுத்து தான் கணக்கிடணும். அடக்க விலை மீன்ஸ் இங்கே வாங்கிய விலை. அப்போ 1200. சதவீதம் கேட்குறதால இன்ட்டு 100. இந்த 2 0க்கு இந்த 2 0க்கு அடிச்சுட்றோம். 1 12 12, 4 12 48ன்னு வந்துடும். ஸோ அப்போ லாபம் எத்தனை சதவீதம்னா 4%. விற்ற விலை 1248 ரூபாய். ஸோ ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 20 பொருட்களின் வாங்கிய விலையும் எக்ஸ் பொருட்களின் விற்ற விலையும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ 20 பொருட்களோட வாங்கிய விலை ஈக்குவல் டு எக்ஸ் பொருட்களோட விற்ற விலைக்கு சமம். சரிங்களா? அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா வாங்கிய விலை டிவைடட் பை விற்ற விலை ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 20. இந்த 20 கீழே வந்துடும். சரியா? இந்த விற்ற விலைங்கிறது 20, வாங்கிய விலைங்கிறது எக்ஸ். அதுதான் அந்த விற்ற பொருட்களோட எண்ணிக்கையாக இருக்க போது எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா. சரிங்களா? இப்போ நமக்கு எவ்வளோ லாபம் சொல்லியிருக்காங்கன்னா 25% லாபம். 25% லாபம்னா விற்ற விலை என்னவாக இருக்கும்? 125% இருக்கும். சரிங்களா? இந்த வாங்கிய விலை 100% இருக்க போகுது. சரிங்களா? இப்போ 125%ங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த 20. எனில் நமக்கு என்ன வேணும்னா இந்த விற்ற பொருட்களோட எண்ணிக்கை, அதாவது 100% வேணும், எக்ஸோட வேல்யூ வேணும். சரிங்களா? அதே சேம் கான்செப்ட் தான். பக்கத்தில் அடிக்கிறோம், மேலேயும் கீழே அடிக்கிறோம், குறுக்க மட்டும் அடிக்கக்கூடாது. இதில் 4 25 இருக்கும், இதில் 5 25 இருக்கும். இப்போ பக்கத்தில் அடிக்க போகிறோம். 4 5 5, 4 5 20. குறுக்க இருக்கிற நம்பரை பெருக்கணும். 4 × 4 என்ன வந்துடும் அப்படின்னா 16 அப்படின்னு வந்துடும். அப்போ விற்ற பொருட்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 16. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. ஒரு வணிகர் தன்னிடமுள்ள ஒரு பகுதி அரிசியை 8% லாபத்திற்கும், ஒரு பகுதி என்னன்னா 8% லாபத்திற்கும், மீதியை 18% லாபத்திற்கும்
விற்பனை செய்தியில் மொத்தமுள்ள 500 கிலோ அரிசிக்கு 10% லாபம் பெற்றார். அவர் 18% லாபத்திற்கு விற்ற அரிசியின் அளவை காண்க என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ மொத்தமாக அவர்கிட்ட இருக்குது 500 கிலோ. அந்த 500 கிலோவில் ஒரு பகுதியை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா 8%, இன்னொரு பகுதியை என்ன பண்ணிடுறான் அப்படின்னா 18% விற்றுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு கேட்குறது இந்த 18% லாபத்துக்கு கேட்குறாங்க இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், 18% லாபத்துக்கு விற்றதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். மொத்தம் 500ல் எக்ஸ் பகுதியை எக்ஸ் கிலோவை இங்கே விற்றுட்டார்னா இங்கே எவ்வளோ விற்றுருப்பார்னா அந்த 500லேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா எக்ஸை மைனஸ் பண்ணோம்னா பாக்கி உள்ளது தான் 8%க்கு விற்பனை செஞ்சுருப்பார். ஆக மொத்தமாக இப்போ எனக்கு மொத்தமாக லாபம் இந்த 500 கிலோவுக்கு என்ன கிடைக்குதுன்னா 10% லாபம் கிடைக்குது. சரிங்களா? இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 500 மைனஸ் எக்ஸ், இந்த பகுதிக்கு எத்தனை சதவீதம் லாபம், 8%. அப்போ 8/100. இந்த எக்ஸுக்கு எவ்வளோ லாபம், எக்ஸ் இன்ட்டு 18%னா 18/100. ரெண்டுத்துலேருந்து கிடைக்கிற லாபத்தோட கூடுதல் எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான்னா ஓவராலாக 500 கிலோவுக்கு 10% கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 500 இன்ட்டு 10/100 அப்படின்னு எழுது. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். 8×5 40, 4000 மைனஸ் 8x/100 ப்ளஸ் 18x/100 ஈக்குவல் டு 5000/100 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த 4000 இப்போ கீழே எல்சிஎம் எடுத்தோம்னா கீழே 100 அப்படின்னு வந்துடும். மேலே என்ன வந்துடும்னா 4000 மைனஸ் 8x ப்ளஸ் 18x ஈக்குவல் டு 5000/100 அப்படின்னு கிடைக்கும். 5000/100 அப்படின்னு கிடைக்கும். இந்த 100க்கு இந்த 100க்கு அடிச்சு விட்டுறலாம். சரிங்களா? எக்ஸை ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். 18xல் 8x போச்சுன்னா என்ன வந்துடும்னா 10x இஸ் ஈக்குவல் டு இந்த 4000 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்பொழுது மைனஸ் 4000ன்னு வரும். 5000ல் 4000 போச்சுன்னா என்ன வந்துடும்னா வெறும் 1000 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த 0க்கு இந்த 0க்கு அடிச்சு விட்டுறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 100 கிடைக்குது. எனில் அவங்க கேட்குறது என்னது, 18% லாபத்திற்கு விட்ட அரிசியின் விலையை தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். எக்ஸோட மதிப்பு 100ன்னு கிடைக்குது. அப்போ ஆன்சர் 100 கிலோகிராம். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் போய் ஆன்சர் எடுத்து எழுதலாம். சரியா? கவனிங்க, இப்படி போகணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே மிக்சர் அலிகேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். அதுபடி ஒரு பகுதி 8%, இன்னொன்று எத்தனை சதவீதம்னா 18%. இது ரெண்டுத்துலேருந்து மொத்தமாக எத்தனை சதவீதம் லாபம் கிடைக்குதுன்னா 10%. அதை நடுவில் எழுதிக்குவோம். இப்படி இப்போ வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். 8%க்கும் 10%த்துக்கு வித்தியாசம் 2, 18%த்துக்கும் 10%த்துக்கு வித்தியாசம் 8%. இதை விகிதப்படுத்தணும் அப்படின்னா 4 2 8 1 2 2. அப்போ 8%த்துக்கு விற்றது 8% லாபத்தில் விற்றது வந்து 4 பங்கு, 18% லாபத்தில் விற்றது 1 பங்கு. நமக்கு எது கேட்குறாங்க, இந்த 18% கேட்குறாங்க. ஆக மொத்தம் 4 + 1 எவ்வளோ, 5 பங்கு. 5 பங்குங்கிறது தான் அந்த மொத்த அரிசியோட அளவான 500 கிலோ. அப்போ 1 பங்கு ஈக்குவல் டு எவ்வளோ, 1 5 5, 1 5 5 பக்கத்தில் 100ன்னு வந்துடும். அப்போ 1 பங்கு எவ்வளோ, 100. கவனிங்க, இப்போ 18%த்துக்கு விற்ற அரிசியோட அளவு எத்தனை பங்கு இருக்குது, 1 பங்கு. அப்போ 1 பங்கு எவ்வளோ, 100. சப்போஸ் எனக்கு 8% லாபத்தில் விற்ற அரிசியோட அளவு அந்த பங்கு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 4 பங்கு. 4 × 100 400ன்னு எழுதுகிற போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த அல்ஜிப்ரா மெத்தட் இல்லாமல் இந்த மாதிரி மிக்சர் அலிகேஷனை பயன்படுத்தி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கான ஆன்சர் என்னென்னா 100 கிலோ. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 15. கிலோ ரூபாய் 50, ரூபாய் 20, ரூபாய் 30 என்ற 3 வகையான அரிசிகளை 2:4:3 என்ற விகிதத்தில் கலந்து கிலோ ரூபாய் 33க்கு விற்கும் பொழுது லாபம் எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. ஸோ 50 கிலோ ரூபாய் 50, இது அடுத்து 20 ரூபா அரிசி இருக்குது, நெக்ஸ்ட்டு 30 ரூபா அரிசி இருக்குது. இது எல்லாத்தையும் எந்த விகிதத்தில் கலக்க சொல்கிறாங்க அப்படின்னா 2:4:3ங்கிற விகிதத்தில். சரிங்களா? அப்போ 1 கிலோ 50 ரூபானா 2 கிலோ எவ்வளோ வந்துடும் அப்படின்னா 100 ரூபா. 1 கிலோ 20 ரூபானா 4 கிலோ என்ன வந்துடும், 4 2 8 80 ரூபா. அடுத்து 1 கிலோ 30 ரூபானா 3 கிலோ 90 ரூபான்னு வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை கிலோ, இதோட விலை எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். 270 ரூபாய். எது 270 ரூபா அப்படின்னா 4 3 7 7 2 9 கிலோ அரிசியோட விலை 270 ரூபாய். சரிங்களா? இப்போ நம்ம இதே 9 கிலோவை விற்கும் பொழுது எவ்வளோ விற்க போகிறோன்னா 33 ரூபான்னு விற்க போகிறோம். ஸோ இப்போ 93 27 270, 93 27 270 + 27 297 ரூபாய்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா விற்பனை பண்ணுவோம். 297 ரூபாய்க்கு விற்பனை செய்வோம். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா 1 கிலோவுக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, இது கூட தேவையில்லை நமக்கு 1 கிலோங்கிறதால 9 கிலோவோட விலை 270 ரூபா. அப்போ 270 ஒரு நிமிஷம், இந்த 270 இருக்கு இல்லையா, அதை 9ஆல் வகுத்தோம்னா 1 கிலோ அரிசியோட விலை எவ்வளோன்னு தெரிஞ்சிடுமோ. 9 9 9 27 பக்கத்தில் என்ன வந்துடும் 0. 1 கிலோ அரிசியோட
விலை எவ்வளோ அப்படின்னா 30 ரூபா. ஆனால் விற்கும் பொழுது எவ்வளோ ரூபாய்க்கு விற்க போகிறோம்? 33 ரூபாய்க்கு விற்க போகிறோம். அப்போ 33ல் 30 மைனஸ் பண்ணிட்டோம்னா 3 ரூபா என்ன கிடைக்கும்? ஒரு கிலோவுக்கு 3 ரூபா லாபம் கிடைக்கும். இதுதான் சதவீதமாக சொல்கிறாங்க. அப்போ 3 டிவைடட் பை அதோட அடக்க விலை எவ்வளோ? 30 ரூபா. சதவீதம் கேட்குறதால இன்ட்டு 100. இது 0க்கு அடிச்சிடுறோம், 3க்கு அடிச்சிடுறோம். ஸோ ஆன்சர் என்ன வந்துடும்னா 10% நமக்கு லாபம் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க, 10% லாபம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 16. ஒருவர் ரூபாய் 32,000 ஆரம்ப முதலீடாக கொண்டு ஒரு புத்தக கடையை திறந்தார். முதல் ஆண்டில் அவருக்கு 5% இழப்பு, 5% நஷ்டமாயிடுது. இருப்பினும் 2ஆம் ஆண்டில் அவருக்கு 10% லாபம், 3ஆம் ஆண்டில் 12% உயர்ந்ததுன்னா 12% லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏனில் 3 வருடங்கள் முடிவில் அவரது நிகர லாபத்தை கணக்கெடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு 32,000 தான் அவரை முதலீடாக எடுத்துக்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு வருஷமாக அவருக்கு எவ்வளோ தான் கிடைக்குதுன்னா 5 வருஷம் நஷ்டமாயிடுது. அப்போ 95% தான் அவருக்கு முதலீட்டில் கிடைக்கும். அப்போ 95 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதிக்கலாமா? சரிங்களா? இன்ட்டு 95 டிவைடட் பை 100. அடுத்து 2ஆவது வருஷத்தில் இது சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுலேருந்து 2ஆவது வருஷத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு 10% லாபம் கிடைக்குது. அது 110 டிவைடட் பை 100 அப்படின்னு எடுத்துக்கும். 2ஆவது வருஷம் முடிவில் இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 2ஆவது வருஷத்து முடிவில் அவருக்கு கிடைக்கிற அந்த மொத்தம் முதலீடு ப்ளஸ் லாபம் எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? இப்போ 3ஆவது வருஷத்தில் 112% எனக்கு லாபம் கிடைக்குது. உயர்ந்தது அப்படின்னா லாபம்னு அர்த்தம். அப்போ 112.5 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ கவனிங்க, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அது என்னன்னா இந்த 3 வருட முடிவில் அவர்கிட்ட இருக்கிற மொத்த தொகை, அதாவது அவரோட முதலீட்டு தொகை ப்ளஸ் என்ன இருக்குன்னா அதில் வந்திருக்க லாபம் இருக்கும். சரிங்களா? இப்போ 1 0 2 0 3 0 4 0 1 0 2 0 3 0 4 0 அடிச்சு விட்டுறோம். இங்கே 19 தடவை என்ன இருக்கும் அப்படின்னா 5 இருக்கும். இதில் 20 தடவை 5 இருக்கும். இதை நான் திரும்ப எதால் அடிக்கிறேன்னா 4ஆல் அடிக்கிறேன். 5 20. இங்கே என்ன வந்துடும்னா 8 32 அப்படின்னு வந்துடும். இப்போ இது 5ஆல் மேலே 112.5 5ஆல் அடிக்க போகிறோம். 1 5 5. சரிங்களா? 2 5 10. பாக்கி 1 இருக்கும் 12. 12லையும் எத்தனை 5 இருக்கும் அப்படின்னா 2 5 10. பாக்கி 2 தான் இருக்கும். அந்த 2ல் வகுப்படாது. அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு பக்கத்தில் உள்ள நம்பரை சேர்த்துக்கும் 25. 25ல் எத்தனை தடவை இருக்குன்னா 5 தடவை இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கிட போகிறோம். 8 19 11 22.5. இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா பெருக்கிட போகிறோம். இந்த 8யும் 19யும் பெருக்கணும் அப்படின்னா 8 10 80 8 9 72 152 இன்ட்டு 11 இன்ட்டு 22.5 வரும். இந்த 11 152 பெருக்கணும்னா 2 7 5 1 6 1 வரும். 1672 வரும். இதை 22.5ஆல் என்ன பண்ணிட போகிறோன்னா பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் வந்துட போகுது. ஸோ இப்போ 22.5ஆல் பெருக்கிறோம். இதை 22.5ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 37,620 கிடைக்கும். இது எல்லாத்தையும் பெருக்கினா 37,620. இது என்ன பண்ணிட வேண்டியதுன்னா இந்த 37,620லேருந்து 32,000 என்ன பண்ணிடுறோம்னா மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணிடுறோம்னா 5,620 ரூபா அவருக்கு என்னவா கிடச்சிருக்குன்னா லாபமும் கிடச்சிருக்கும். 5,620ங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான விடை என்ன அப்படின்னா 5,620. நெக்ஸ்ட் கொஸ்டின், 25 கைகடிகாரங்களின் அடக்க விலை 25 கைகடிகாரங்களின் அடக்க விலை 20 கைகடிகாரங்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க. சரியா? இப்போ 25 பொருளோட அடக்க விலை எப்போவே கிடச்சிருதுன்னா 20 பொருளை விற்கும் பொழுதே கிடச்சிருது. அப்போ நமக்கு லாபம் எவ்வளோ அப்படின்னா 5 பொருள் லாபம். ஸோ அப்போ இது எப்படி இல்லை 5 கைகடிகாரங்களோட விற்றோம்னா அது லாபமாக இருக்க போகுது. ஸோ 5 டிவைடட் பை இதுதான் லாபம். லாப சதவீதம் கேட்குறான். லாப சதவீதமாக இருந்தாலும் சரி நஷ்ட சதவீதமாக இருந்தாலும் சரி அதை எதோட தொடர்புபடுத்தி தான் கண்டுபிடிக்கணும்? அடக்க விலையோட. இங்கே அடக்க விலை என்ன அப்படின்னா அடக்க விலை 20. இங்கே அடக்க விலையே 25ன்னு எழுதக்கூடாது. அடக்க விலைங்கிறது இங்கே உள்ளதாக இருக்கும். விற்ற விலைங்கிறது இந்த 25ஆக இருக்கும். ஸோ இப்போ அடக்க விலைங்கிறது 20 இன்ட்டு 100. சரியா? ஒரு தடவை 20. இதில் எத்தனை 20 இருக்குன்னா 5 தடவை இருக்கும். 5 இன்ட்டு 5 என்ன வந்துன்னா 25% லாபம். சரிங்களா? இது புரியல அப்படின்னா இந்த லைனையும் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா அடக்க விலை டிவைடட் பை
விற்ற விலை ஈக்குவல் டு 20/25 எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ அடக்க விலை 20, விற்ற விலை என்னது 25. அப்போ அடக்க விலையை விட விற்ற விலை 5 அதிகமாக இருக்குது, அதுதான் லாபம். டிவைடட் பை சதவீதம் கண்டுபிடிக்கிறதாவே எது தான் கீழே எழுதுவோம்? அடக்க விலையை பொறுத்து தான் கண்டுபிடிக்கணும். 20 சதவீதம் கேட்குறதால இன்ட்டு 100 திரும்ப அடிச்சிங்கன்னா என்ன தான் வரப்போகுது? நமக்கு லாபம் தான் வரப்போகுது. சரிங்களா? லாபம் அதே 25% தான் வரப்போகுது. சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்படியே எழுதலாம். இங்கே இதை தனியாக கன்வெர்ட் பண்ணி எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ ஆன்சர் லாபம் 25%, ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் கவனிங்க. ஒரு கடைக்காரர் பொருட்களை அதன் குறித்த விலையில் 4/5 பங்கிற்கு வாங்கி 4/5 பங்கிற்கு வாங்கி இங்கே குறித்த விலையில் கீழே இருக்கிறது தான் குறித்த விலையில், மேலே உள்ளது தான் என்னன்னா வாங்கிய விலையாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப வாங்கி குறித்த விலையில் 7/5 பங்கிற்கு, குறித்த விலையில் 7/5 பங்கிற்கு, இதுதான் குறித்த விலை. பங்கிற்கு விற்றால், அப்போ விற்ற விலைங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த 7. எனவே லாப சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்கிய விலை 4 பங்கு, விற்ற விலை 7 பங்கு. அப்போ லாபம் எவ்வளோவா இருக்குன்னா 7ல் 4 மைனஸ் பண்ணோம்னா 3 பங்கு தான் என்னது லாபம். சரியா? இப்போ சதவீதத்தை கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்போ சதவீதம்னா இந்த குறித்த விலையை வச்சு தானே கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடட் பை 5. இங்கே அடக்க விலை இல்லைன்னா குறித்த விலையை தான் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அப்போ 3 டிவைடட் பை 5 இன்ட்டு 100. 3/5னாவே 60% மனப்பாடமாக தெரிஞ்சிச்சுன்னா இதை இப்படி எழுதவே தேவையில்லை. சரிங்களா? இப்போ அடித்தாலும் அதுதான் வருது. ஒரு தடவை 5, இதில் 20 தடவை 5 இருக்கும். 20 × 3 என்ன வந்துடும்னா 60%. ஸோ லாபம் 60%, ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரு கைகடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் 10% லாபமும், ஒன்றில் 10% லாபமும் மற்றொன்றில் 10% நஷ்டமும் அவருக்கு ஏற்பட்டது எனில் மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கவனிங்க. இங்கே ரெண்டுமே என்ன விலை தான்? ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறோம், ரெண்டாவது எடுத்துக்கிறோம். கொடுத்துருக்க ரெண்டுமே என்ன விலை தான்? விற்ற விலை தான். ஒன்று வந்து 594 ரூபா, இதையும் 594 ரூபாய்க்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா விற்பனை செய்கிறாங்க. சரியா? ரெண்டாவதோட விற்பனை விலையும் என்ன தான் 594. ஆனால் இதை 10% லாபத்தில் விற்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னது 10% லாபம். அப்போ 110% தான் என்ன அப்படின்னா இந்த 594. அப்போ 100% கண்டுபிடிச்சோன்னா எனக்கு என்ன கிடச்சுன்னா அந்த கைகடிகாரத்தோட அடக்க விலை, அதாவது வாங்கிய விலை கிடச்சிடும். சரிங்களா? பக்கத்தில் அடிக்கலாம். மேலேயும் கீழையும் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிறேன், பக்கத்தில் அடிக்கிறேன். 1 11 11 5 11 55, பாக்கி 4 இருக்குது 44, 4 11 44. இப்போ 54 இந்த 10 குறுக்க இருக்குது, பெருக்கணும்னா 540ன்னு கிடைக்கும். இதுதான் அந்த பொருளோட வாங்கிய விலை, அதாவது அடக்க விலை. சரிங்களா? இப்போ இங்கே விற்ற விலை 10% நஷ்டத்தில் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 90%க்கு தான் அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விற்றுருப்பாங்க. 90%ங்கிறது தான் இங்கே 594. அப்போ 100% கண்டுபிடிச்சோன்னா அந்த பொருளோட வாங்கிய விலை, அதாவது அடக்க விலை கிடச்சிட போகுது. அதே மேலேயும் கீழையும் அடிச்சுக்கிறேன். 9 9. சரிங்களா? 6 9 54, பாக்கி 5 இருக்கும், திரும்ப 54, 6 9 54. அப்போ 66ன்னு கிடைக்குது. இங்கே ஒரு 10 இருக்குது, குறுக்க உள்ள நம்பரை பெருக்கணும். 66யும் 10யும் பெருக்கணும் அப்படின்னா வாங்கிய விலை என்ன கிடச்சிடும்? 660 ரூபா அப்படின்னு கிடச்சிடும். இப்போ கவனிங்க, ரெண்டு பொருளோட வாங்கிய விலையும் ஆட் பண்ணுறோம். ரெண்டு பொருளோட வாங்கிய விலை எவ்வளோ? இங்கே ஒரு 600, இங்கே ஒரு 500, 1100, 1200 ரூபா வரும். 1200 ரூபா. 660யும் 540யும் ஆட் பண்ணோம்னா 1200. ரெண்டு பொருளோட விற்பனை விலையை பார்க்குறோம். ரெண்டு பொருளோட விற்பனை விலையும் ஆட் பண்ணோம்னா 500 என்ன வந்துடும்னா 1000 ரூபா. 90 90 180 ரூபா. 1180 ப்ளஸ் ஒரு 8 1188. 1188 ரூபா. 1188 ரூபா. இது என்ன விலை அப்படின்னா விற்ற விலை. வாங்கிய விலை விட விற்ற விலை கம்மியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா நஷ்டம் கிடைக்கும். 1200ல் 1188 மைனஸ் பண்ணோம்னா என்ன வருது? நஷ்டம் 12 ரூபா. இதை என்ன பண்ண சொல்கிறாங்க? சதவீதத்தில் சொல்கிறாங்க. அப்போ எதை கேட்குறாங்களோ அதை மேலே எழுதிடுறோம். லாப சதவீதம்னாலும் சரி, நஷ்ட சதவீதம்னாலும் சரி, வாங்கிய விலை, அதாவது அடக்க விலையை பொறுத்து தான் கண்டுபிடிக்கணும். 1200 கீழே எழுதிடுறோம். சதவீதம் கேட்குறதால இன்ட்டு 100. இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் என்ன பண்ணிடுறோம்னா அடிச்சிடுறோம். ஒரு 12 12, ஒரு 12 12. அப்போ 1% அங்கே என்ன நடக்குது அப்படின்னா நஷ்டம் கிடைக்கும். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் என்னவாக இருக்கும்? ஆன்சராக இருக்கும். சரிங்களா? இதை இவ்வளோ தூரம் போடவே தேவையில்லை. நல்லா கவனிக்கணும். இங்கே ரொம்ப ஈஸி. சரிங்களா? நான் சொல்கிற ஒரே ஒரு கீவேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க.
ரெண்டுமே என்ன விலை தான் 594க்கு ஒருவர் விற்றார். விற்பனை விலை கொடுத்துட்டு 2 பொருளோட விற்பனை விலையும் சேமாக இருந்து அந்த லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் சொல்கிறாங்க இல்லையா, அது ரெண்டுமே சேம் நம்பராக இருந்துச்சுன்னா இது 10% அதுவும் 10%, இது 25%னா அதுவும் 25%, ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன தான் நடக்கும் அப்படின்னா நஷ்டம்தான் கிடைக்கும். ஸோ எனக்கு நஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் ஆன்சரில். அது எத்தனை சதவீதம் வேணுங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா x² / 100ங்கிற ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க. x² / 100. இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதுன்னா இந்த லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களே அதை எழுதிடுங்க. 10² / 100 = 10 × 10 / 100. இதை அடிச்சிங்கன்னா திரும்ப எல்லாம் அடிபட்டு போய் என்ன தான் இருக்கும், 1ன்னு வரும். ஸோ அப்போ 1% கிடைக்குது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், விற்ற விலை ரெண்டும் சேமாக இருந்து லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் இந்த 2 நம்பரும் சேம் நம்பராக இருந்துச்சுனாவே என்ன தான் கிடைக்கும், நஷ்டம்தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ எனக்கு நஷ்டம்னு தெரிஞ்சு போச்சு. நஷ்டம் எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த x² / 100 அதில் போட்டோம்னா 1ன்னு வருது. அப்போ 1% நஷ்டம். ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். அவங்க எத்தனை கடன் கொடுத்துருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி அது வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்னா 1% நஷ்டம். சப்போஸ் எனக்கு 2 பொருளோட அடக்க விலையும் கொடுத்துட்டு 2 பொருளோட அடக்க விலையும் சேமாக இருந்து அதில் லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் அந்த 2 நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா அங்கே லாபமும் இருக்காது நஷ்டமும் இருக்காது. சரிங்களா? ரெண்டுக்கும் நல்லா வித்தியாசப்படுத்திக்கணும். விற்ற விலை 2 சேமாக இருந்து லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் 2 சேமாக இருந்துச்சுன்னா நஷ்டம்தான் கிடைக்கும். அந்த நஷ்டத்தோட சதவீதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு x² / 100. அடக்க விலை 2 சமமாக இருந்து லாப சதவீதமும் நஷ்ட சதவீதமும் சமமாக இருந்துச்சுன்னா அங்கே எனக்கு லாபமும் இருக்காது நஷ்டமும் இருக்காது. நெக்ஸ்ட் கவனிங்க. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 20% மற்றும் 25%. இப்போ அந்த பொருளோட விலையை நான் 100 வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு எத்தனை சதவீதம் தள்ளுபடி தராங்கன்னா 20%. ஃபஸ்ட்டு தள்ளுபடி எவ்வளோ, தள்ளுபடி ஃபஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னா 20%. இதில் 20% எவ்வளோ அப்படின்னா 100ல் 20%ங்கிறது 20 ரூபா. அப்போ 100 ரூபாயில் 20 ரூபாயை மைனஸ் பண்ணோம்னா இப்போ அந்த பொருளோட விலை 80 ரூபா வந்துடும். திரும்ப ரெண்டாவது ஒரு தள்ளுபடி தராங்க. அந்த ரெண்டாவது தள்ளுபடி எத்தனை சதவீதம் கொடுக்குறாங்க அப்படின்னா 25% கொடுக்குறாங்க. இதில் 25% எவ்வளோ அப்படின்னா எந்த நம்பரில் 25%னா அதில் 4ல் 1 பங்கு. சரிங்களா? 80ல் 4ல் 1 பங்கு எவ்வளோ, 20. 80ல் 20 போச்சுன்னா 20 மைனஸ் பண்ணுமா தள்ளுபடிங்கிறதால 60 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ 2 தள்ளுபடி போக அந்த பொருளோட விற்பனை விலை எவ்வளோ அப்படின்னா 60 ரூபா. பொருளோட ஆக்சுவல் விலை 100 ரூபா. இப்போ விற்க போகிறது எவ்வளோ தான், 60 ரூபா. அப்போ எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்கோன்னா 40 ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்கோம். 40 ரூபா தானே, 100 ரூபாய்க்கு இப்போ 60 ரூபா. அப்போ இந்த 40 ரூபாங்கிறத ஒரே சதவீதமாக சொல்கிறான். இந்த 100 ரூபாயில் 100 ரூபாங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த பொருளோட அடக்க விலையா. 100 ரூபாயில் 40 ரூபாங்கிறது எத்தனை சதவீதம்னா 100 ரூபாயில் 40 ரூபாங்கிறது 40% இருக்க போகுது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 40%. 40%. சரிங்களா? ஸோ அப்போ அவங்க கேட்குறது என்னென்னா 2 தள்ளுபடிக்கு பதிலாக ஒரே தள்ளுபடியாக கொடுத்தா எத்தனை சதவீதம் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த ஆன்சர் என்னதுன்னா 40%. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தொடர் தள்ளுபடிகள் முறையே 10%, 20% என்றவாறு தரப்பட்டு ஒரு தொலைக்காட்சி பெட்டி ரூபாய் 14,400க்கு விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ அதோட குறித்த விலை எனக்கு தெரியாது, அதை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம். சரிங்களா? இதுலேருந்து தான் எத்தனை சதவீதம் ஃபஸ்ட்டு தள்ளுபடி தருவாங்க, 10%. அப்போ குறித்த விலை 100% இருக்கும். அதில் 10% தள்ளுபடி பண்ணிட்டோன்னா என்ன வந்துடும், 90% அந்த பொருளை விற்போம். எகைன் இன்னொரு தடவை 20% தள்ளுபடி தராங்க. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். அது 100% இருக்கும். அதுலேருந்து தான் 20% தள்ளுபடி பண்ணுவான். அப்போ அந்த 100ல் 20% போச்சுன்னா என்ன வந்துன்னா 80% வரும். 80/100. ஆக மொத்தம் இந்த 2 தள்ளுபடி போக அந்த தொலைக்காட்சி பெட்டி எவ்வளோ ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்கன்னா 14,400 விற்பனை செய்கிறாங்க. அப்போ ஈக்குவல் டு 14,400 எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ x = 14,400 இன்ட்டு 100 அங்கே போகும்போது தலைகீழாக மாறிடுமா இங்கே உள்ள பின்னம் எல்லாமே. அப்போ 100/80 அப்படின்னு வந்துடுது. கீழே உள்ள 1 0 2 0 இங்கே 1 0 2 0 அடிச்சு விட்டுறோம். 9 9 9 9 பாக்கி எவ்வளோ இருக்கும், 5 இருக்கும், 54. 6 9 54 பக்கத்தில் 2 0. அப்போ x = 1 6 0 0 இங்கே ஒரு 2 0 இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் சேர்த்து விட்டுறோம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா ரூபாய் 16,000 வந்துடும் இல்லையா, 16,000 வந்துருமா. சரியா? இங்கே ஒரு 2 0 2 0 இல்லையே, ஒரே நிமிஷம். ஓகே. இந்த இடத்துல நம்ம அந்த கீழே உள்ள 8 அடிக்காமலே வச்சுருக்குறோம். சரிங்களா? 8 அடிக்கணும், 8 அடிக்காமலே வச்சுருக்குறோம். 8 அடித்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணோம். இங்கே ஒரு 8 இருக்குது, 1 8 8
2 8 16 அப்படின்னு வந்துடும். பக்கத்தில் 2 0 வந்துடும். சரிங்களா? அப்போ x இஸ் ஈக்குவல் டு 200, இங்கே ஒரு 100 இருக்குது. 200 × 100 என்ன வந்துடும் அப்படின்னா 20,000 ரூபாய் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 20,000 ரூபாய், ஆப்ஷன் சி. முன்னாடி இந்த 8 அடிக்காமல் விட்டுட்டா. ஸோ ஆன்சர் 20,000. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், செந்தில் என்பவர் ஒரு மகிழுந்தை ரூபாய் 4,26,000 வாங்கி, அப்போ வாங்கிய விலை எவ்வளோ? வாங்கிய விலை 4,26,000 வாங்கி, மேலும் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு தொகைக்காக முறையே போக்குவரத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 9,000 செலவு பண்ணுறாரு, ஒரு 9,000 செலவு பண்ணுறாரு. சரியா? அடுத்தது காப்பீட்டுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? காப்பீட்டுக்காக ஒரு 15,000 செலவு பண்ணுறாங்க. காப்பீட்டுக்காக ஒரு 15,000 செலவு பண்ணுறாங்க. செலுத்தி அதன் பின் மகிழுந்தை 4,41,000 விற்பனை செய்கிறார். அப்போ விற்பனை விலை எவ்வளோனா 4,41,000. எனில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வாங்கினது எவ்வளோனா 4,20,000. அதான் வீட்டுக்கு எடுத்து வர்றதுக்காக ஒரு 9,000 செலவு பண்ணியிருக்காரு. இன்சூரன்ஸுக்காக ஒரு 15,000 செலவு பண்ணியிருக்காரு. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா இதர செலவுகள் அப்படின்னு அர்த்தம். இந்த இதர செலவுகள் எல்லாத்தையுமே எதில் போய் சேர்த்துக்கோன்னா மொத்த அடக்க விலை அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கோம். சரிங்களா? ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம் இதை. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதுதான் என்னதுன்னா இந்த மகிழுந்தோட அடக்க விலையாக இருக்கும். இது மட்டும் கிடையாது அதோட அடக்க விலை. அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர வரலையும் எவ்வளோ செலவாகுதோ அதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டோட்டல், அதாவது காஸ்ட் ப்ரைஸ், அடக்க விலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 9 இருக்குது. 15 9 ஆட் பண்ணோம்னா 24,000, அங்கே ஒரு 26,000, 50,000, 4,50,000 தான் அந்த மகிழுந்தோட அடக்க விலை. ஆனால் விற்ற விலை எவ்வளோ இருக்குது? அடக்க விலையை விட விற்ற விலை கம்மியாக இருக்குது. அடக்க விலை 4,50,000. அடக்க விலையை விட விற்ற விலை கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன தான் கிடைக்கும்? நஷ்டம் தான் கிடைக்கும். 4,50,000 4,46,000 மைனஸ் பண்ணோம்னா நஷ்டம் எவ்வளோ கிடைக்குது? 9,000 ரூபா நஷ்டம் கிடைக்குது. நட்டம் 9,000 ரூபாய். இதை சதவீதத்தில் சொல்கிறாங்க. அப்போ 9,000 மேலே எழுதிடுவோம். அடக்க விலை எதுவோ அதை தான் கீழே எழுதுவோம். அடக்க விலை 9,000, ஒரு 0 தானே, ஒரு 0 எக்ஸஸாக எழுதிட்டேன். 9,000 டிவைடட் பை அடக்க விலை எவ்வளோன்னா 4,50,000. சதவீதம் கேட்குறதால இன்ட்டு என்னது 100. ஒரு 0 2 0 3 0 4 0 1 2 3 4 0 அடிச்சு விட்டுரும். ஒரு தடவை 45, இதில் 2 45 இருக்கும். ஸோ இப்போ 2% கிடைக்குது. 2% என்னது? நஷ்டம். நஷ்டம் 2%. ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கடைக்காரர் 3 சாக்லேட்டுகளை ரூபாய் 1 மற்றும் 2 சாக்லேட்டுகளை ரூபாய் 1 என்ற 2 வகையான சாக்லேட்டுகளை சம அளவில் வாங்கி 20% லாபத்திற்கு விற்க வேண்டுமெனில் 1 டசன் சாக்லேட்டுகளை அவர் எந்த விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 3 சாக்லேட்டுகளோட விலை எவ்வளோ அப்படின்னா 1 ரூபா. அப்போ எனக்கு 6 சாக்லேட்டோட விலை என்னவாக இருக்கும்? 2 ரூபாவாக இருக்கும். அதேமாரி இங்கே 2 சாக்லேட்டோட விலை 1 ரூபா. அப்போ 6 சாக்லேட்டோட விலை என்னவாக இருக்கும்? 3 ரூபாவாக இருக்கும். சரிங்களா? இப்போ சம அளவில் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சம அளவில்னா இதுலேயும் 6 வாங்கியாச்சு, இதுலேயும் என்னது 6 சாக்லேட் வாங்கியாச்சு. சரிங்களா? அப்போ ஆக மொத்தம் 6 + 6 என்ன வந்துடும்? 12. 1 டசன் வந்துடுதா? 1 டசன் சாக்லேட்டுகளோட விலை இங்கே ஒரு 2 ரூபா, இங்கே ஒரு 3 ரூபா. 1 டசன், அதாவது 12 சாக்லேட்டோட விலை. 1 டசன் சாக்லேட்டுகளோட விலை 1 டசன் 1 டசன் சாக்லேட்டோட விலை 12 சாக்லேட்டோட விலை எவ்வளோ? இந்த 3 ரூபா + 2 ரூபா என்ன வந்துடும்னா 5 ரூபா வந்துடும். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா வாங்கி 20% லாபத்தில் அது விற்க வேணும்னு சொல்கிறாங்க. 5 ரூபாய்க்கு வாங்கினதில் 20% லாபம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 5 ரூபாயில் 10% எவ்வளோன்னா கடைசிலேருந்து ஒரு சாதம் தள்ளி புள்ளி வச்சுட்டோன்னா 0.5 வரும். அதாவது 50 பைசாங்கிறது தான் 10%. நமக்கு 20% லாபம் வரணும். 10%ங்கிறது 50 பைசானா 20% எவ்வளோ? 1 ரூபா வரும். 20% லாபம் வரணும். லாபம் 20. இதில் 5 ரூபாயில் 20%ங்கிறது எவ்வளோனா 1 ரூபா. ஸோ அப்போ 5 + 1 என்ன வந்துடும்னா 6 ரூபா அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ 1 டசன் சாக்லேட்டுகளை அவர் எந்த விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னா ரூபாய் 6க்கு விற்க வேண்டும். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கவனிங்க.
ஒரு கடைக்காரர் பொருட்களை அடக்க விலைக்கே விற்கிறார். ஆனால் 1 கிலோகிராம் எடைக்கற்களுக்கு பதிலாக 900 கிராம் எடைக்கற்களை பயன்படுத்துகிறார். அதாவது 1000 கிராமுக்கு பதிலாக 900 கிராம் தான் பயன்படுத்துகிறார் எனில் அவருக்கு லாபம் எத்தனை சதவீதம்? அப்போ 1 கிலோவில் எனக்கு 900 கிராம் பயன்படுத்துகிறாங்கன்னா பாக்கி 100 கிராம் என்னது அவருக்கு லாபம். அப்போ 900 கீழே எழுதிக்க போகிறோம், 100 கிராம் அவருக்கு லாபம். சதவீதம் கேட்குறதால இன்ட்டு 100. சரிங்களா? இப்போ இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் அடிச்சு விட்றேன். 9 9 சரியா? இதில் 11 9 99 இருக்கும். பாக்கி 1 இருக்கும் இல்லையா? 1 டிவைடட் பை எந்த நம்பரால் அடிக்கிறோம்? 9ஆல் அடிக்கிறோம், அதை எழுதிடுறோம். ஸோ இப்போ ஆன்சர் 11 1/9 சதவீதம். 11 1/9 சதவீதம் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 11 1/9 சதவீதம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. ஒருவர் 24 கிராம் சர்க்கரையின் ஒரு பகுதியை 20% லாபத்திற்கும் மற்றொரு பகுதியை 5% நஷ்டத்திற்கும் இருக்கிறார். அவருக்கு மொத்தத்தில் 10% லாபம் கிடைக்கிறது எனில் அவர் நஷ்டத்திற்கு விற்ற சர்க்கரையின் அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 5% விற்ற சர்க்கரையோட அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, மொத்தமாக இருக்கிற சர்க்கரை எவ்வளோன்னா 24. சரிங்களா? அதில் 5% நஷ்டத்துக்கு விற்றதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். 5% நஷ்டம். சரிங்களா? இதில் 5% நஷ்டம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அடுத்தது ஒரு பகுதி 20% லாபத்திற்கும். சரிங்களா? அப்போ மொத்தம் இருக்கிற 24 கிலோகிராமில் எக்ஸ் கிலோகிராமை வந்து நஷ்டத்துக்கு விற்றுட்டோம்னா, அப்போ 24 மைனஸ் எக்ஸ் கிலோகிராமை தான் என்ன பண்ணியிருப்போம்னா லாபத்தில் விற்றுருப்போம். அதாவது 20% விற்றுருப்போம். நான் ஏன் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னா, இந்த நஷ்டத்தில் விற்றது தான் கேட்குறாங்க, அதனால் அந்த வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓவராலாக மொத்தம் எனக்கு எத்தனை சதவீதம் லாபம் கிடைக்குதுன்னா 10% லாபம் கிடைக்குது. எவ்வளோக்கு? இந்த 24 கிராமுக்கு. சரிங்களா? 24 கிலோகிராமுக்கு. இப்போ இதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, லாபம் தான் அதிகமாக இருக்குது, நஷ்டம் என்னவாக இருக்குது? கம்மியாக இருக்குது. அப்போ லாபத்துலேருந்து நஷ்டத்தை என்ன பண்ண போகிறோன்னா மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 24 மைனஸ் எக்ஸு இன்ட்டு 20% 20 டிவைடட் பை 100 மைனஸ் x into 5 divided by 100 equal to 24 into 10 divided by 100. 20 24 பெருக்கலாம். 2 24 48 480 minus 20x divided by 100 minus 5x divided by 100 equal to 240 divided by 100. சரிங்களா? இப்போ கீழே எல்சிஎம் எடுத்துட்டோம்னா கீழே 100 வந்துடும். மேலே என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 20x. சரி, 480 மைனஸ் 20x மைனஸ் 5x ஈக்குவல் டு 240 டிவைட் பை 100ன்னு வரும். இந்த 2 100க்கும் அடிச்சு விட்டுறலாம். மைனஸ் 20x மைனஸ் 5x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 25x ஈக்குவல் டு இந்த 480 அங்கே போகும்பொழுது 240 மைனஸ் 480ன்னு வரும். ஸோ மைனஸ் 25x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 480ல் 240 மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் 240ன்னு கிடைக்கும். மைனஸ் என்ன பண்ணிவிடுறோம்னா அடிச்சு விட்டுறோம். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 240 டிவைடட் பை 25ன்னு கிடைக்குது. சரிங்களா? இதை அடிக்கிறோம். 5 25 4 5 20 பாக்கி எவ்வளோ இருக்கும்? 4 இருக்கும். 40 40 8 5 40 1 5 5 95 எவ்வளோ? 45 பாக்கி 3 தான் இருக்கும். 3ல் வகுப்படாது, அதனால் புள்ளி வச்சுக்கிறோம். 30 எத்தனை 5 இருக்குன்னா 6 5 30ன்னு வரும். ஸோ 9.6 கிலோகிராம்ங்கிறது தான் என்ன அப்படின்னா 5% நஷ்டத்திற்கு விற்ற அந்த சர்க்கரையோட அளவாக இருக்கும். ஸோ 9.6 எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 9.6 கிலோகிராம். சரிங்களா? இது இப்படி போடலாம். இல்லை அப்படின்னா அங்கேயே மிக்சர் அலிகேஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த மெத்தட் படி போட்டிங்கனாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இப்போ கவனிங்க, நான் இங்கே அழிச்சிடுறேன். மிக்சர் அலிகேஷன் மெத்தட் படி போடுறப்ப 20% லாபம், 5% நஷ்டம், ஓவராலாக 10% என்னது லாபம். அப்படியே வித்தியாசம் பார்க்க போகிறோம். 20க்கும் 10க்கும் வித்தியாசம் 10, 5க்கும் 10க்கும் வித்தியாசம் எவ்வளோ? 20க்கும் 10க்கும் வித்தியாசம் 10. இந்த 5க்கும் 10க்கும் வித்தியாசம். இங்கே இந்த 5க்கும் 10க்கும் வித்தியாசம் பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல இங்கே 5%ங்கிறது நஷ்டம் இல்லையா, அதனால் இந்த இடத்துல வித்தியாசம் பார்க்காம இது ரெண்டையும் என்ன பண்ணால் ஆட் பண்ணிடணும். 10 + 5 என்ன வந்துடும்னா 15ன்னு வரும். சரியா? ரெண்டுமே லாபமாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம்.
சரிங்களா? நஷ்டங்கிறதால இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுத போகிறோம். சரிங்களா? வித்தியாசம் பார்க்காம ஆட் பண்ணி எழுதணும். இப்போ இது 3 பங்கு, இது 2 பங்கு. 3 5 15, 2 5 10ன்னு வரும். ஸோ அப்போ 5 பங்கு அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா அந்த 24 கிலோகிராம். அப்போ ஒரு பங்கு ஈக்குவல் டு 24 எதால் வகுத்துருவோம்? 5ஆல் வகுத்துருவோம். ஓர் 5 5, ஓர் 5 5 அப்படின்னு வரும். நமக்கு 4 5 20, பாக்கி எவ்வளோ இருக்கும்? 4 இருக்கும், 40. 40ல் எத்தனை 5 இருக்கும்? 8 5 40. புள்ளி வச்சுட்டு 8ன்னு வச்சுருமா? அப்போ 4.8 கிலோகிராம்ங்கிறது தான் என்னதுன்னா ஒரு பங்கு. ஒரு பங்கு ஈக்குவல் டு 4.8 கிலோகிராம்னா நமக்கு என்ன கேட்குறாங்க? இந்த 5% நஷ்டத்தில் விற்றதை கேட்குறாங்க. அது எத்தனை பங்கு இருக்குது? 2 பங்கு இருக்குது. அப்போ 2 பங்கு ஈக்குவல் டு 2 × 4.8 என்ன வந்துடும்னா அதே 9.6 கிலோகிராம் வரப்போகுது. சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். சரிங்களா? இல்லை அப்படின்னா இப்படி பண்ணாமல் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 120%, இதை 95%ன்னு வச்சுக்கணும். 5% நஷ்டங்கிறதால 95% இந்த இடத்துக்கிட்ட இதை 120ன்னு வச்சுக்கணும். இதை 95, இதை 110 அப்படின்னு வச்சுக்க போகிறோம். இதை 110ன்னு வச்சுக்கிட்டு போட்டிங்கன்னா அங்கே நீங்கள் வித்தியாசம் பார்க்கறத விட எப்பொழுதும் போகிற மாதிரி போட்டிங்கனாலும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதோட நமக்கு 25 கொஸ்டின்ஸ்க்கான விளக்கங்களை பார்த்துட்டோம். சரிங்களா? கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.